அனைவருக்கும் வணக்கம். இப்போ சண்டே நியமன தேர்வு எழுத போகிறீங்க எல்லாரும். நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு பெற வேண்டி கான்ஜெக்ஷன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நியமன தேர்வுக்காக சிந்தனை கணக்குகள். இப்போ இன்னொரு வீடியோ கேட்டாங்க, படக்கணக்குன்னு சொல்லுவாங்களா, அது அளவியல் ஜியாமெட்ரி வடிவில் உள்ள படங்கள் சம்மந்தமான கணக்குகள். கொஞ்சம் அவசரமாக, ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கே வீடியோ பார்த்துடலாம், இன்றைக்கே உடனே எடிட் பண்ணி அனுப்பிடுறோம். சரிங்களா? உங்களுக்காக எல்லாமே நாங்கள் உங்களுக்காக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உடனே கொடுத்துட்றோம். நீங்கள் இதை பயன்படுத்திங்க. சரி, ஓகே, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போயிடலாமா? இந்த வீடியோ எல்லாமே அளவியல் சம்மந்தமான படக்கணக்குகள், அப்புறம் ஜாமெட்ரி சம்மந்தமான படக்கணக்குகள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டாக தான் 10th கணக்கெலாம் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் எனக்கு கவனிங்க. படத்தில் ஆங்கிலேயம் 50 டிகிரி மற்றும் ஏஎம் பர்பண்டிகுலர் செங்குத்து பிசி மற்றும் ஏபி 30 சென்டிமீட்டர், ஏசி 40 சென்டிமீட்டர் எனில் ஏஎம் கேட்டிருக்காங்க. ஏஎம் நல்லா கவனிங்க. ஏபி 30 சென்டிமீட்டர், ஏசி 40 சென்டிமீட்டரா? நம்ம பிசி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஒரு செங்கோண முக்கோணம். பிதாகரஸ் தெரியுமா? காரணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்கள் கூடுதலுக்கு சமம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு. இதுவும் ஒரு காரணம் தான். இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரணம். பெரிய பக்கம் ஸ்கொயர் கூட 2 சின்ன பக்கம் ஸ்கொயர்டு. பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி 30 ஸ்கொயர்டு, ஏசி 40 ஸ்கொயர்டு. 30 ஸ்கொயர் பண்ணால் 900, 40 ஸ்கொயர் பண்ணால் 1500 வரும். 1600, நன்னாக்கு 16, ரெண்டையும் கூட்டினா 2500. பிசி ஈக்குவல் ஸ்கொயர் ரூட்டாக மாறும். 20 ரூட் எடுத்தால் 5, 2 சைபர் போட்டுங்க. பிசின்னு கேட்டால் 50 சென்டிமீட்ரு. நம்மளுக்கு பிசி கேட்கல, ஏஎம் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஒரு செங்குண முக்கோணம் இருந்தால் இந்த செங்குத்து கோடு எதுக்கு சமம்னா ஏபி இன்டு ஏசி பை பிசி. ஒரு தியரம். ஏபி கொடுத்துருக்காங்க 30, ஏசியும் கொடுத்துருக்காங்க 40, பிசி கண்டுபிடிச்சிருக்கோம் 50. 0 அடிச்சிடலாமா? 6 5 30, 6 24 சென்டிமீட்டர். இதுக்கு ஆன்சர் 24 சென்டிமீட்டர். ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சிங்க அப்படியே. ஏஎம் ஈக்குவல் டு ஏபி இன்டு ஏசி பை பிசி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? படத்தில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டக்கோண பகுதி ஏபிசி, நடுவில் மையக்கோணம். ஒரு ஃபார்முலா படிச்சுக்கணும். மையக்கோணம் இல்லை தேரம் தான். மையக்கோணம் ஈக்குவல் டு 2 இன்டு பருதி கோணம். பருதினா அந்த ஓரணம் அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆங்கிலேயே முடியுமா? ஆங்கிலேயனா இதான் பருதி. 2 ஜாயிண்ட் ஆகுதா? 2 கூட்டிக்கலாம். 23 25 கூட்டினா 40 டிகிரி வரும். 40 டிகிரி ஏன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் கேட்டிருக்காங்களா? எக்ஸ் என்பது பிஓசி, ஆங்கிள் பிஓசி. அது எக்ஸ்ன்னு குறிச்சிருக்கோமா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மையக்கோணம் பருதி போல் 2 மடங்கு இருக்கும். அப்போ 2 × 42 பேருக்குன்னா 96 டிகிரி வரும். இதுக்கு ஆன்சரு 96 டிகிரி. இது கேட்டால், இது கொடுத்து இது கேட்டால் பாதி. இப்போ எக்ஸ் 100னா ஏ 50 டிகிரி இருக்கும். அதில் 2 மடங்கு எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? முக்கோணம் ஏபிசி, இது பேர் வடிவத்தின் பேர். வடிவத்தை முக்கோணம் பிக்யூஆர், அதாவது முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் பிக்யூஆரும் வடிவத்தில் ஒத்துருக்கு. ஆனால் அளவு சமமாக இருக்காது. இது 5 இருந்தால் 10 இருக்கலாம். ரேஷியோவில் இருக்கும். 2 5 10 மடங்காக இருக்கும். ஓகே, ஆங்கிள் ஏ 53 டிகிரினா ஆங்கிள் பியும் 53 டிகிரி தான் இருக்கும். 2 ஈக்குவலாக இருக்கும். இது 53னா இது 53 இருக்கும். வடிவத்தில் ஒத்துருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம் வடிவத்தில் ஒத்துருக்கும். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ஆறு தான் கேட்டிருக்காங்களா? அப்போ முக்கோணத்தை எடுத்துக்குமா, பிக்யூஆர் எடுத்துக்குமா?
முக்கோணம் பிக்யூஆரில் 3 கோணத்தை கூட்டினா உங்களுக்கு தெரியும் 180 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணக்கோடுகள் 180 டிகிரி. பி 53, கியூ கொடுத்துருப்பாங்க 77 டிகிரி ப்ளஸ் ஆர் கண்டுபிடிக்கணுமா 180 டிகிரி. 53 73 கூட்டினா 80, 130 டிகிரி வருமா ப்ளஸ் ஆர் 180. ப்ளஸ் மைனஸாக மாறும், கழிச்சோம்னா 50 டிகிரி வருமா. சரி, ஓகே, 50 இருக்குது. 77 53 கூட்டி பாருங்கள். 7 3 10 மீது 1, 8 5 13, ஆன்சர் 50 டிகிரி. கொஞ்சம் கணக்கில் நிறைய கணக்கு வீட்டில் போட்டு பார்த்துங்க. நம்ம முக்கியமாக சம எடுத்து நடத்தியிருக்கோம். 6 7 8 9 10 புக்கில் அளவியல் வடிவியல் கணக்குகள். அடுத்து பாருங்க, ஒரு நூலகத்தின் வாயிலில் 2 கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. கதவினை எளிதாக திறப்பதற்காக அது பொருத்தப்பட்ட சோற்றிலிருந்து 6 அடி தூரத்தில் கதவின் அடிப்பதில் ஒரு சக்கரம். இந்த தள்ளுவங்களை பார்த்தீங்களா, பெரிய கேட்டாக இருக்கும், தள்ளுறது அப்படியே பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு கதவினை 90 டிகிரி அளவிற்கு திறக்கும் பொழுது சக்கரம் எவ்வளோ தூரம் நகர்னு கேட்டிருக்காங்க. நகர்முனா டிஸ்டன்ஸு, சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். சுற்றளவு அந்த சக்கரம் வட்ட வடிவமாக இருக்கும். இந்த கோணம் கொடுத்ததுனால இது வட்ட கோண பகுதியின் வெள்ளி நீளம் ஃபார்முலா இருக்குல்ல, அதான் சுற்றளவுக்கு ஃபார்முலா. தீட்டா பை 360 × 2/r. தீட்டா என்பது 90 டிகிரி. 90/360ங்களா. பைக்கு மதிப்பு 6 அடிக்க முடியாதனால 3.14 போட்டுக்கிறேன். 6க்கு 6 7 அடிக்க முடியாது பை மதிப்பு கொடுத்தா. பைக்கு 2 மதிப்பு இருக்குது, 22/7 அல்லது 3.14 அடிப்போமா. 4 36, 1 2 2 2 4 3 2 6. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கணும் பரீட்சையில். 3.14 3 பெருக்கி போட போகிறோம். 4 மணி 1 4 3 9 9.42 அடி. மீட்டரில் கொடுக்கல, அடியில் கொடுத்துருக்காங்க. ஒரு அடிக்கு எத்தனை சென்டிமீட்டர்னா 15 சென்டிமீட்ரு. சாரி, அரை அடி ஸ்கேலுக்கு ஒரு அடிக்கு 30 சென்டிமீட்ரு. ஒரு அடி ஸ்கேல் பார்த்துருக்கோம்லங்க, 30 சென்டிமீட்ரு. ஒரு மீட்டருக்கு எத்தனை அடின்னு தெரியுமா? ஒரு அடிக்கு 30 சென்டிமீட்ரு. ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 100 எடுத்து 30 அடிங்க. 3.3 இல்லாடி 3 9 1/3 அடி வரும். ஓகே, அடுத்த கவனிங்க. ஒரு முக்கியமான மாடல் தான். 3 வட்டம் நினச்சிங்க. வட்டம் எல்லாம் காயின், ஒவ்வொன்றும் 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள. இது ஒரு 6 சென்டிமீட்டர், எல்லாமே 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 3 ஒத்த நாணயங்கள் படத்தில் உள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. நாணயங்களுக்கு இடையில் அடைப்படும் நிழலிட்ட பகுதியின் பரப்பு கேட்டிருக்காங்க. பைக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதாங்க நிழலிட்ட பகுதி. 3 காயின், அந்த முக்கோணம் அடைப்படும் பகுதி. ஓகேவா? சரி, நல்லா கவனிங்க. ஒரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்தை பரப்பு முடிச்சோம்னா ஃபார்முலா √3/4 a². √3/4 ஏன்னா தெரியும் உங்களுக்கு, பக்கத்தை குறிக்குமா. 6 சென்டிமீட்டர். 6 ஸ்கொயர் போடுவோம். 6 ஸ்கொயர் 36 அடித்தா 9 36 9 √3 வருது. அப்படி இருக்கட்டும், ஆனால் விடையெல்லாம் புள்ளியில் இருக்க பார்த்துக்குவோம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு கால்வட்டம். மொத்தம் 3 கால்வட்டம் இருக்குது. 3 கால்வட்ட பரப்பு. கால்வட்டத்துக்கு ஃபார்முலா கால் r². 3 × 1/4 அடிக்க முடியாதா?
பைக்கு மதிப்பு 3.14 போட்டுக்கிறேன். ஆரம் விட்டம் 3னா விட்டம் வந்து 6னா அதில் பாதி ஆரம் 3 சென்டிமீட்டர் இருக்கும். விட்டத்தில் பாதி ஆரம் தானா, அதை விட்டன்னு கொடுத்தாச்சு. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணுவோமா? பெரிய சம்மா இருக்கா? சரி பார்த்துக்கலாம். அடுத்த பதம் போடலாம். 1/4 3 கால் வட்டம்னா 3 × கால் பையர் ஸ்கொயர்டு. 3 × 1/4 × 3.1/4 வரா 3 ஸ்கொயர் 9 போட்டிருக்கோம் பாருங்க. 3 ஸ்கொயர் 9. ரெண்டாவது 2 2 4 4 2 2 5 7 14 அவ்வளோதான் அடிக்க முடியுமா? பெருக்கும் 9 27 × 1.57/2 7 49 4 5 34 39 மீதம் 3 7 3 10 7 14 மீதம் 1 10 11 மீதம் 1 3 9 3 2 4 சரின்னு பார்த்துக்கணும். 3 ஸ்கொயர் 9 9 3 27 1 2 11 2 10 7 14 7 49 4 5 34 39 மீதம் 3 7 3 10 14 மீதம் 1 2 10 11 மீதம் 1 3 9 13 2 ஓகே. 4 2 3 9/2 2 பயன் பண்ணிங்க. இது அடித்தோம்னா 2 2 4 1 2 1 2 1 10 9 2 18 5 2 10 வருதா 21.195 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே. இப்போ வந்து ரூட் 3 மதிப்பு கூட தான் போட போகிறோம். ஏன்னா சமபக்கம் முக்கோணம் கண்டுபிடிச்சிருக்கோம். எது பெரிய மதிப்பு பார்க்கணும்ல உங்களுக்கு? ரூட் 3/4 A ஸ்கொயர் தானேங்க. A ஸ்கொயர் 36 அடித்தா 9 36 9 ரூட் 3 போட்டிருக்கேன். ஓகே. ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். அந்த சமபக்க முக்கோணத்தின் பரப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சமமாக தான் இருக்குது. 9 ரூட் 3 வருதா? 9 ரூட் 3 மதிப்பு 1.732. ரெண்டு பெருக்கி பார்ப்போம். 9 12 மீது 1 3 27 23 மீது 2 9 63 2 65 மீது 6 9 15 3 பயன் பண்ணால் 15.58 வருது சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இடைப்பட்ட பரப்புனா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 21 1 9 5 15 5 8 8 ஒரு டிஜிட் கம்மியாக எடுத்துருக்கலாம் இருக்கு. 15.588 15 எடுக்கிறது 7 8 0 11 6 இங்கே 0 10 5 5.67 வருது 6.0. இல்லை விடை இல்லை, அதனால் நன் ஆஃப் திஸ். ஓகேவா? சரி. 15.58 இருக்கு, அது வந்து இதோட ஆன்சர். இது 3 கால்வட்டம். சரி. இது இப்படியோட போட்டு பார்க்கலாமே. கவனிங்க, இது வந்து சமபக்கம் கோணம்னா எல்லாமே 60 டிகிரி இருக்கும். அப்போ தீட்டா பை 360 பை 3.14 ஆர் ஸ்கொயர்டு 3 × 3 இது 1 4 9 9.42 பை 2 4 8 7 1 இப்படி ரொம்ப இருக்கு. 15.58 4.71 சரிதான் பார்த்துக்குவோம். 7 8 0 1 10.87 அது இல்லை. ஓகே சரி, ஓகே இதான் சரி பார்த்துங்க.
அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட படத்தின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. இந்தமாரி படம் கொடுத்து கணக்கு நிறைய கேட்கலாம், பார்த்துக்கணும். இந்த படம் நல்லா பார்த்துங்க. இது செவ்வகம், அப்படி வரைஞ்சிருக்கேன். இது செவ்வகம், அதாவது பிசிஎஃப்இ, பிசிஇஎஃப் வந்து செவ்வகம், ரெக்டாங்கிள். இது ஒரு கால் வட்டம். இது கால் வட்டம்னா ஏபிஎஃப், சிடிஇ கால் வட்டம். நல்லா கவனிங்க. மொத்தம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு செவ்வகத்து மரபு பண்ணிப்போமா? செவ்வகத்து மரபு ஃபார்முலா L/B, நீளம் இன்ட்டு அகலம் தெரியும். இதான் நீளம் வச்சுக்கலாமா? நீளம் உங்களுக்கு L வந்து 6 சென்டிமீட்டர், அகலம் B 3.5 சென்டிமீட்டர். 6 × 3 பெருக்கி போடுங்க. 6 18 6 30, ஒரு 21 வருமா? 35 × 6 பெருக்குனா 5 6 33 3 18 21 அப்படி பாயிண்ட் பண்ணால் 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. அப்படி இருக்கட்டும். இது ரெண்டும் 2 கால் வட்டம். அடுத்து கவனிங்க, 2 × கால் வட்டத்தின் பரப்பு. கால் ஃபார்முலா 1/4/r². அடிச்சிடலாமா? 2 கால் ஒரு அரையாக மாறிடும். அரை பைக்கு மதிப்பு 20 மேல் போட்டுக்கலாமா? ரைட்டு. ஆரம், இது ஆரத்தை குறிக்கும். 3.5 ஹோல் ஸ்கொயர்டு. ரேடியஸ் என்பது இந்த பக்கத்தில் வந்துடுமா? 3.5. இது விட்டம் கிடையாது. கால் விட்டோம்னா இதான் விட்டம், அதில் பாதி ஆரம்தான். அது 1/2 20 மேலும் போட்டுக்கலாம். அப்படி 2 ஓடி பெருக்குமா? 7 35 0.5 போட்டுங்க. அடிச்சா 11. 11ஐயும் 0.5 பெருக்கி ஒரு 3 பிழிஞ்சு பெருக்கலாமா? சரி, ஒரு ஆன்சர் இருக்குது. 11 55 தெரியும். 55 × 35 பெருக்கி புள்ளி ஊற்றிக்கலாம். அப்புறம் 5 20 மீது 2 25 27 5 15 மீது 1 15 16 5 2 9 1 5 25 மீது 2 5 25 2 27 5 15 மீது 1 16. ஓகேவா? 19 25 வருதா? 2 டிஜிட் பாயிண்ட் பண்ணோம்னா 19.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ரெண்டையும் கூட்டுங்க. அப்படியே 21 19 40. ஓகே, ஆன்சர் இருக்குது. இங்கே ஆன்சர் பண்ணிடுறேன். மொதல் பரப்பு 21 செவ்வகத்துக்கு, இது ஒரு 19.25 சேர்த்தா 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இப்போ இது ஆன்சரு இந்த இருக்குது. ஓகே, சரின்னு பார்த்துங்க. அப்படி இது வந்து செவ்வகத்தின் பரப்பு, இது வந்து 2 கால் வட்டம் அரைவடிவம் மாறிடுச்சு. அடுத்து பாருங்கள், படத்தில் நீளட்ட பகுதியின் பரப்பு கேட்டிருக்காங்க. இதான் நீளிட்டுருக்காங்களா? இது ஒரு சதுரம், உள்ளர 4 கால் வட்டம் இருக்குது. ஓகேவா? சரி, இந்த நிழலிட்ட பகுதினா என்ன அர்த்தம்னா, இது கண்டுபிடிக்க எது வெளியில் இருக்க ஃபஸ்ட்டு இதான் பெரிய பக்கம். சதுரத்தின் பரப்பு ஒரு சமயம் இதோட பரப்பு அதிகமாக இருந்தால் இருக்கலாம், சொல்ல முடியாது, பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். சதுரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா A². ஏ வந்து 10 சென்டிமீட்டரா? A² 10 ஸ்கொயர்டு. பைத் 100 100 10 × 10 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருதா? ஒரு ஆன்சர் எப்படி இருக்கட்டும். சரி, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தபடி 2வது ஸ்டெப் கவனிங்க. 1 2 3 4 கால் வட்டம். 1 2 3 4 × கால் வட்டத்தின் பரப்பு. கால் வட்டத்துக்கு அரை வட்டம், அரை πr². கால் வட்டம்னா 1/4/r². இந்த 4 அடிச்சிடலாமா? மீதம் πr² இருக்குமா? இது விட்டதை குறிக்கும். ஃபுல்லாக இருந்தால் விட்டம் தானே, அப்போ இதில் பாதி தான் ஆரமாக இருக்கும். இது ஃபுல்லாக 10 இருந்தால்
நம்மளுக்கு தேவை ஆரம் தானே உங்களுக்கு, அதில் பாய்ஸாக இருக்கும், இது 5 இருக்கும். ஆரம் 10/2 5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாமா? அடிக்க முடியாத பிறகு அப்போ புள்ளியில் போடுவோம். பைக்கு மதிப்பு 3.4 கொடுத்துருக்காங்க, 1/4 கொடுத்துருக்காங்க. அடிக்க முடிஞ்சால் பைக்கு 27 கொடுங்க, முடியலைன்னா 3.14. ஆரோட மதிப்பு 5 ஸ்கொயர்டு 25. இந்த 314 எடுத்துக்குமா? 25 பேருக்கு அப்புறம் 5 20, மீத 2 ஓரஞ்சு 7, 3 15, 4 2 8, 1 2 3 2 6, 0 15 8 7. சரின்னு பார்த்துங்க. 78 50 போட்டு 2 பயன் பண்ணால் 0 அடிபட்டுரும். ஒன்று 100, ஒன்று 78.5. இது எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ கழிச்சு போடணும். நிழலிட்ட பார்த்தீங்கன்னா பரப்பு ஈக்குவல்ட்டு அதிகமாக உள்ளது 100. அப்போ சரியாக இருக்கு. சதுரத்தின் பரப்பையும் -4 × கால் வட்ட பரப்பு. சரி, ஒரு 100 -78.5 கழிச்சிருமா? 100ல் 70 கழிச்சு போடுங்க. 0 10ல் 5 கழிச்சா 5, 9ல் 1, 9ல் 2. சரியா? 21 22 வருமா? 1 தான் வரும். 10ல் 5 கழிச்சா 5, 8 கழிச்சா 1 தான் வரும். இங்கே 9 இருக்குமா? 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருமா? தப்பாக எழுதி போட்டிருக்கோம். ஓகே, கொஞ்சம் சரி பார்த்துங்க. நீங்கள் ஆன்சரை செக் பண்ணி பார்த்துங்க, புக்கில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. மொத்த பரப்புன்னு கேட்டால் 2 கூட்டிக்கணும். நீள்ட்டு பார்த்தீங்கன்னா சைரை கண்டுபிடிச்சி 4 காலோட கண்டுபிடிச்சி கழிச்சுக்கணும். ஓகே, நம்ம 6லேருந்து 10 வரைக்கும் படக்கணக்குகள், வடிவியல், ஜாமெண்ட்ரி, அளவியல் கணக்கெலாம் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு 10th கணக்கெலாம் இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த கவனிங்க. ஜாமெண்ட்ரி கணக்கு. ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ARIF கொடுத்துருக்காங்க. படத்தை ஏஆர் கேட்டிருக்காங்களா? ஏஆர்னா இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏஎஃப் கண்டுபிடிக்கணும். ஒரு செங்கோண முக்கோணம், எல்லாமே இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும்னா இது பெரிய பக்கம், இதுக்கெல்லாம் ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ் பண்ணால் போதும். அப்போ ஏஎஃப்க்கு என்ன பண்ணலாம்னா ரூட்டு போடுங்க. ரூட்டு போட்டு 25 ஸ்கொயர்டு -5 ஸ்கொயர்னு போடணும். ஒரு சமயம் இது கொடுத்தது கேட்டால் இடையில ப்ளஸ் போட்டுக்கணும். அதே பிதார் சரம் தான். பெரிய பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் 2 சின்ன பக்கம் ஸ்கொயர் போல் இது ஒரு ஃபார்முலா. ஏஎஃப் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் வழங்க பாருங்கள். இதோட பிரித்து போடுமா? ஏ ஸ்கொயர் - பி ஸ்கொயர் ஃபார்முலா வச்சோம்னா A + B A - Bனா கொஞ்சம் பெருக்குது, நேரத்தை மிச்சம் பண்ணிக்கலாம். A + Bனா 25 + 15, A - Bனா 25 - 15, கூட்டினா 40, கழிச்சா 10, பெருக்கினா 400, ரூட் 20 வரும். இதுக்கு ஆன்சர் 20. அதுபோல் FR கண்டுபிடிக்கணுமா? இது பெரிய பக்கம் கர்ணம், மற்ற சின்ன பக்கம். இது கண்டுபிடிக்கணும், மைனஸ் பண்ணணும். பெரிய பக்கம் ஸ்கொயர் மைனஸு, சின்ன பக்கம் ஸ்கொயரு. ரூட்டு போட்டுங்க, ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஒரு 17 ஸ்கொயர்டு -15 ஸ்கொயர்டு. வேணால் ஸ்கொயர் பண்ணியே போடலாம். ஸ்கொயர் தெரியணும். 259, 225, இல்லை A + B ஃபார்ம் வச்சு போடலாம். கழிச்சோம்னா 64 வரும். ரூட் 8 வரும். இது 8. ரெண்டையும் சேருங்க. ஏஆர்னா ஏஎஃப் + FR 20 + 8 28 சென்டிமீட்டர். இங்கே சென்டிமீட்டரில் அடியில் இருக்குது 28 அடி. ஒரு சமயம் இதை மீட்டரை மாற்றி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? விடையில் மீட்டர் கொடுத்தா என்ன பண்ணிக்கணும்னா ஒரு அடிக்கு 30 சென்டிமீட்டர். அப்போ 28 அடிக்கு 20 30 இருக்குமா? 3 24 மீது 2 2 840
சென்டிமீட்டர் வருது. மீட்டராக மாற்ற 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் 100 வகுத்தோம்னா 8.4 மீட்டர் வரும். 22 அடி 8.4 மீட்டராக மாறும். கணக்கில் அடி கொடுத்து விடையில் மீட்டர் கேட்டால் ஒரு அடிக்கு 30 சென்டிமீட்டர் மாற்றிக்கணும். சரிங்களா? 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்னா 100 வகுத்துக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு வட்டத்தின் ஆரம் 17 சென்டிமீட்டர் மற்றும் வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்கு உள்ள தொலைவு நான்னா கால். ஒரு வட்டத்தை சரியாக பிரித்தா விட்டம், ஓரத்தில் பிரித்தா நான். உள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் 15 சென்டிமீட்டர் எனில் நாணின் நீளம் கேட்டிருக்கு, லெங்க்த்து கேட்டிருக்கு. ஒரு வட்டம் போட்டுக்குமா? ஒரு வட்டம், அதோட மையம் ஓ, இதான் ஆரத்தை குறிக்கும், இதான் நாணை குறிக்கும், இது தூரத்தை குறிக்கும். ஓகே, பேர் வச்சுக்குமா? இது ஓ ஏ பி சி. ஆரம் என்பது இங்கே ஓஏவை குறிக்கும். ஓஏ 17 சென்டிமீட்டர். தூரம் என்பது ஓபியை குறிக்கும், ஒரு 15 சென்டிமீட்டர். நாணி இல்லைமுன்னா நம்மளுக்கு ஏசியை குறிக்கும். ஏசி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஏபி தான் பஸ்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு 17, இது ஒரு 15. இது கண்டுபிடிக்கலாமா? இது கழிச்சு படல இப்போ வந்துடும் ஆன்சரு. இல்லை ஃபார்மை பயன்படுத்துவோம். ஒரு செங்கோணம் முக்கோணம், காரணத்தின் வர்க்கம் மற்ற பக்கங்களின் வர்க்கங்கள் கூடுதலுக்கு சமம். அதாவது பெரிய பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் 2 சின்ன பக்கம் ஸ்கொயர்டு. அப்போ 17 ஸ்கொயர்டு. இது ஓஏ ஒரு 15 ஸ்கொயர்டு. ஏபி கண்டுபிடிக்கணும். ஒரு 289, ஒரு 225 ஸ்கொயர் பண்ணால் ஏபி ஸ்கொயர்டு. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் மைனஸாக மாறும். கழிச்சோம்னா 60 வருமா? ஏபினா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். நம்ம அதுக்கு என்ன சொல்லணும்னா, இது கண்டுபிடிக்க ரூட்டு போட்டு பெரிய நம்பர் ஸ்கொயர் மைனஸ் சின்ன நம்பர் ஸ்கொயர் போட்டோம்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 8 வரும். ஏபி தான் 8 உங்களுக்கு. இது மையம்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு 8 இருக்கும். கொஞ்சம் படம் சரியா இல்லை, பார்த்துங்க. அப்போ ஏசினா 2 8 இருக்குன்னா விடை 16 சென்டிமீட்டர் வரும். 8 கிடையாது, ஆன்சர் 16. ஓகே. இல்லை என்ன கேட்கலாம்? நாணி நீளம் கேட்கலாம், இல்லை நாணீளம் கொடுத்து நாணி நீளம் கொடுத்து தூரம் கேட்கலாம், இல்லை ஆரம் கேட்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளும் கூடுதல் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கூட்டி போடணும். எக்ஸும் கண்டுபிடிக்கணும், ஒய்யும் கண்டுபிடிக்கணும். இந்த ஒய் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டு கோணம். நேர்கோட்டு கோணம் ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் உங்களுக்கு 180 டிகிரி வரும். அப்போ ஒய் கோணம் கண்டுபிடிச்சிடலாமா? ஒய் ஈக்குவல் 180 72 கழிச்சோம்னா 108 டிகிரி வரும். ஒய் 108 வரும். ஓகே. அடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இது ஒரு முக்கோணம். இது செங்கோண கோணம் தெரியுது, வெறும் முக்கோணம் தான். முக்கோணத்தின் 3 கோண கூடுதல். முக்கோணம் போட்டுக்குவா. கோண கூடுதல் 180 டிகிரி. அதாவது ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி 3 சேர்த்தா 180 வரும். ஏ தெரியும், ஒய் கண்டுபிடிச்சோம்ல, ஒரு 108, பி ஒரு 28, சி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 180 போட்டுக்கலாமா? கூட்டினா 136 டிகிரி வரும். ப்ளஸ் மைனஸாக மாறுமா? கழிச்சோம்னா 180 130 கழிச்சோம்னா 10 6 கழிச்சா 4, 7 4 45 டிகிரி வருதா? எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட மதிப்பு 44. ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு 108. ரெண்டையும் கூட்டலாமா? எக்ஸ் கோணத்தை ஒய்யும் கூட்டுவோம். எக்ஸ் 44, ஒய் ஒரு 108. 108ம் 44ம் 152 டிகிரி வருதா? ஆன்சர் 152. நல்லா கவனிங்க. இது ரெண்டையும் கூட்டினோம்னா இது ரெண்டையும் கழிச்சோம்னா இது கிடைக்கும். இந்த வெளிக்கோணம் 72யும் 22யும் கழிச்சு பாருங்கள்.
12ல் 8 கழிச்சா 4, 6ல் 2 கழிச்சா 4, எக்ஸ் கிடச்சிரும். 180 கழிச்சா ஒய் கிடச்சிரும். ஓகேவா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? முக்கோணம் ஏபிசியில் ஏபி ஈக்குவல் ஏசி எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஏபி ஏசி ஈக்குவலாக இருந்தால் இது என்ன முக்கோணம்னா இரு சமபக்க முக்கோணம். அதில் ஒரு கோணம் ஏ கொடுத்தாச்சு, 80 டிகிரி கொடுத்துருக்காங்களா? 2 பக்கம் சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 கோணமும் சமமாக இருக்கும். அதாவது ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த எக்ஸு கிடையாது, அது அங்கே உள்ள எக்ஸு இல்லை ஏன்னு வச்சுக்குவோம், இல்லை ஒயினோட வச்சுக்குவோம், ஒயின்னு வச்சுக்குவோம். முக்கோணத்தின் கோண கூடுதல் 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சியை கூட்டினா 180 வருமா? ஏ தெரியும் 80, பியும் ஒய் தான், சியும் ஒய் தான், 130 போட்டுக்குவோம். 2y ஈக்குவல் டு 180 ப்ளஸ் மைனஸாக மாறும், கழிச்சா 100 டிகிரி. 1y ஈக்குவல் டு இது 2 நம்பரு, 100/2 அடித்தா 50 டிகிரி வரும். ஒய் என்பது ஆங்கிள் சியை குறிக்கிறது. இப்போ உள் கோணம் கேட்டாலாம் ஆங்கிள் சி 50ன்னு போடணும், 50 தப்பு. வெளிக்கோணம், வெளிக்கோணம் அது ஆங்கிள் சி தான். நேர்கோடு கோணம் 180 டிகிரியா? 180ல் அந்த 50 கழிச்சோம்னா அதாங்க ஆன்சர் வருமா? 130 டிகிரி ஒரு ஆன்சரு. ஓகே, இதுக்கு ஆன்சரு 130. நேர்கோடு 180 டிகிரி இருக்கும், அதில் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 100 வரும். இப்போ எக்ஸ் 50 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? படத்தில் எக்ஸ் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணம் 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இது என்ன பேர்? பிசி ஒரு ஏன்னு வச்சுக்கலாமா? சரி, ஏபிசிடிஇ. அந்த எக்ஸோட மதிப்பு இ தான் கேட்டிருக்காங்களா? ரைட்டு. ஒரு ஃபார்முலா கவனிச்சுக்கணும், ஒரு தியரம். ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை நீட்டிப்பதால் இந்த கோணம் உருவாகும் உள் எதிர்கோணம் உள்கோணப்படுமா? அந்த 2 கோணத்துக்கு கூடுதல் சமம். 2 எதிர் உள் கோணங்களுக்கு சமம். கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஒன்றும் இல்லைங்க, இந்த மதிப்பு ஒரு முக்கோணம் இன்னொரு முக்கோணம் அதுலேருந்து எக்ஸ்டன் ஆகுது. அப்போ இந்த கோணம் பார்த்தீங்கன்னா இது 2 கூட்டினா ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. 60 + 50 110 டிகிரி வரும். ஆன்சர் 110. கொஞ்சம் தீரம் படிச்சிங்க, புக்கில் இருக்கும் படிச்சிங்கணும். இந்த கோணம் கேட்டால் இது 2 கூட்டினோம்னா கிடைக்கும். சரிங்களா? இந்த ஈ வந்து நேர்கோள் அமையுது. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. ஒரு செங்கோண முக்கோணம் M1Oவில் MO ஆனது பி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. NOP 120 டிகிரி எனில் எம் கேட்டிருக்காங்க. NOP வெளிக்கோணம். ஆங்கிள் NOP என்பது வெளிக்கோணம். 120 டிகிரிங்களா? சரி, இது என்ன முக்கோணம் சொல்லியிருக்காங்க? செங்கோண முக்கோணம். அப்போ இந்த டிகிரி 90 இருக்கும். ஆங்கிள் N 90 டிகிரி இருக்குமா? ஆங்கிள் O வெளிக்கோணம்ல உள்கோணம். NO அதாவது MON ஆங்கிள் MON. NO வந்து P வந்து வெளிக்கோணம், அதே NO இல்லை M1 போட்டால் உள்கோணம். இது நேர்கோடு கோணம். அப்போ 180ல் அந்த 120 கழிக்கலாமா? கழிச்சா எவ்வளோ வரும்? 2 50 டிகிரி வரும்.
அந்த விடை இருக்க தப்பான விடை. இதான் உங்களுக்கு 52 டிகிரி. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் எம் கேட்டிருக்காங்க. முக்கோணத்தின் 3 கோண கூடுதல் 180 டிகிரி. அதாவது ஆங்கிள் ஓ, ஆங்கிள் எம். சும்மா ஷார்ட்டாக போட்டுங்க. ஆங்கிள் என் கூட்டினா 180 போட்டுக்கலாமா? ஓ டிகிரி 52 போடுங்க. எம் வந்து கண்டுபிடிக்கணும். எண்ணு 90 டிகிரி செங்கோண முக்கோணம் 130 போட்டுக்கலாமா? கூட்டினா 142 ப்ளஸ் எம் 180 ப்ளஸ் மைனஸாக மாறும். 180 140 கழிக்கலாமா? அப்படியே சரிதான் வரும் இருக்கு. இப்போ இதுவும் 52 தான் வருது. 140 கழிச்சோம்னா 10ல் 2 கழிச்சா 8, 7 கழிச்சா 3, 30 டிகிரி வருது. ஓ இது தப்பு தான். இதாங்க ஆன்சர். சும்மா ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இது 122 180 கழிச்சோம்னா அது கிடச்சிரும். இது 90. ரெண்டையும் கூட்டோம்னா 142, 180 கழிச்சோம்னா 38 வரும். இவ்வளோ பெருசெல்லாம் போடாங்கன்னா ஷார்ட்டாக பரிசையில் போட்டுங்க. நம்ம வந்து பேப்பர் 1க்கு நியமன தேர்வுக்காக ஒரு வீடியோ போட்டோம். அதாவது சிந்தனை கணக்குகள். அதை நீ வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து இப்போ என்னென்ன படக்கணக்குன்னு சொல்லுவாங்களா, வடிவியல் ஜாமெண்ட்ரி அளவில் உள்ள படம் சம்மந்தப்பட்ட கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த கணக்கு பாருங்கள். இன்னொரு ஒரு படம் போட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசட் கேட்டிருக்காங்க. 2 நேர்கோடுகள் வெட்டி கொள்ளுது. அங்கே 90 டிகிரி வருமா? ஒரு கோடுனா இன்னொரு கோடு அமைஞ்சா இங்கே வந்து 180 டிகிரி இருக்கும். நேர்கோடு கோணம் 180 அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. அப்படி பார்த்தா இது நேர்கோட்டில் இருக்கா? அப்படியே ஏசி கோட்டில் இருக்குது. எக்ஸு ப்ளஸ்ஸு கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். 3x + 40 வந்து 180 சமம். நேர்கோட்டு கோணம் கூட்டினா 4x + 40 180 ப்ளஸ் மைனஸாக மாறும். கழிச்சோம்னா 140. எக்ஸ் பெருக்கினா வகுத்தில் மாறுமா? அடித்தோம்னா 3 × 5 = 20. எக்ஸ் மட்டும் கேட்டால் 30 டிகிரி. அடுத்து ஒய் கவனிப்போமா? இசட்டும் எக்ஸ் எதிர்புறமாக இருக்குது. இப்போ ஈக்குவலாக இருக்கும். ஒரே நேர்கோட்டில் தான் 180, எதிர்புறமாக தான் ஈக்குவலாக இருக்கும். அதாவது எக்ஸ் டிகிரியும் இசட் + 10 ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ் 30 கொடுத்தோம்னா இசட் + 10 இசட் ஈக்குவல் ப்ளஸ் மைனஸாக மாறும். அப்போ 25 டிகிரி வரும். இசட் கேட்டால் 25. இன்னும் மீதி உள்ளது உங்களுக்கு ஒய். ஒய் இங்கே இருந்தா இருக்கா? ஒய் இங்கே இருக்கா? ஒய்யும் இதுவும் நேருக்கு நேராக இருக்கா? ஈக்குவலாக இருக்கும். இனி போட்டுருமா? அதாவது ஒய் + 30யும் 3x + 40 ஈக்குவலாக இருக்கும். ஒய்க்கு மதிப்பு தெரியாது. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். 35 + 40 ஒய் + 30 போட்டுக்கலாமா? 3 35 3 5 105 + 40 கூட்டினா 145 ப்ளஸ் மைனஸாக மாறுமா? கழிச்சோம்னா 115 வருமா? ஒய் மதிப்பு. ஒய் கடை 115 சரின்னு பார்த்துங்க. 145 ப்ளஸ் மைனஸாக மாறும். 145ல் 30 கழிச்சா 115. ஓகே, 3 கூட்டுவோமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். எக்ஸு 35, ஒய் 115, இசட் ஒரு 25. கூட்டினோம்னா 115 140 175 வருது. ஆன்சர் சி ஆன்சர். ஓகே, ஒரே கோட்டில் அமைஞ்சால் 180 டிகிரி, எதிர்ப்புறமாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கும். அடுத்த எனக்கு பாருங்கள், படத்தின் மேலிட்ட பகுதியின் பரப்பு கேட்டிருக்காங்க. அந்த ஷேடோ போர்ஷனோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஒரு சதுரம் இருக்கு, உள்ள வட்டம் இருக்கா? வட்டத்தோட இது ஆரம். ஓகே, சதுரத்தின் பக்கம் 21. சதுரத்தின் பரப்பு கண்டுபிடிச்சி வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அந்த இடைப்பட்ட பரப்பு கிடைச்சிரும். இதுக்கு என்ன ஃபார்முலானா, நிழலற்ற பகுதினா வெளியில் சதுரத்தின் பரப்பு மைனஸ் உள்ள வட்டத்தின் பரப்பு. சதுரத்துக்கு a²
வட்டத்துக்கு பை ஆர் ஸ்கொயர்டு. ஏ வந்து 21/22 ஏழு போட்டுக்கலாமா? ஆரம் இது விட்டம், அதில் பாதி தான் ஆரமாக இருக்கும், 22 இருக்கும். 21/2 ஹோல் ஸ்கொயர்டு. 21 ஸ்கொயர் பண்ண 441. 22 ஏழு போட்டுக்குவோம், 2 வாட்டி பெருக்குவோமா? 2 பெருக்கிக்கலாம். இது அடிக்கலாமா? 11 வாட்டி 3 21. நீங்கள் அடிக்க முடியாது. 440 எப்படி இருக்கட்டும். 11 33 வருமா? ஒரு 21 பெருக்குவோம். 33 × 21 பெருக்குவோம். 1 3 3 6 6 3 9 6 693/2 அடித்தா 3 2 6 4 2 8 13 6 2 12 I 2 10 441 மைனஸ் 36.5 கழிச்சு போட்டுக்கலாமா? 441. இது சதுரத்தின் பரப்பு, வட்டத்தின் பரப்பு 346.5. கொஞ்சம் சரியாக பார்த்துங்க, பெருக்கிறலாம். 21 11 22. அப்புறம் பெருக்கி அடித்து பார்த்து சரி கழிச்சா தெரிஞ்சுவிடும். 0 போட்டுக்கலாமா? 10ல் 5 கழிச்சா 5 0 இருக்கும். 11 10 4 3 9 94.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆன்சர் ரைட்டு தான். இந்த பகுதி கேட்டால் சதுரத்தின் பரப்பு மைனஸ் வட்டத்தின் பரப்பு. ஓகே, ஆன்சர் சரியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்தமாதிரி பட கணக்கெல்லாம் நிறைய கேட்பாங்க. 6 7 புக்கில் நிறைய கணக்கு இருக்குது, பார்த்துங்க. ஏபி கோடு இருக்குது, சிடி ஒரு கோடு இருக்குது, இங்கே ஈன்னு இருக்கா, இது 110 டிகிரி. அதாவது பிஏஇ 110 டிகிரி. இசிடி இந்த நடுக்கோணம் தான், நடு எழுத்து தான் கவுண்ட் பண்ணிக்கணும். 120 டிகிரி. ஏஇசி கேட்டிருக்காங்களா? ஏஇசி இது எக்ஸு கேட்டிருக்காங்க. இங்கே நடுவில் ஒரு கோடு போட்டுக்குவோம். அதாவது ஏஇ ஒரு ஜீன் முடிச்சுக்கலாமா? ரைட். ஒன்றும் இல்லைங்க, இந்த கோணம் 180 கழிச்சா ஒரு 70 வரும், இது ஒரு கழிச்சா 60 வரும். 2 கூட்டம் 490, அவ்வளோதான். சும்மா ஷார்ட்டாக போட்டுங்க. எக்ஸ் என்பது 2 பகுதியாக இருக்குது. மேலே கண்டுபிடிச்சோம்னு வச்சுங்களேன், ஆங்கிள் ஏஇஜி. சும்மா ஷார்ட்டாக போடுறேன். இந்த இடத்துல என்ன மதிப்பு இருக்கும்னா 180ல் 110 கழிச்சோம்னா ஒரு 70 டிகிரி வரும். சரிங்களா? அப்புறம் இந்த இடம் கண்டுபிடிப்போமா? அதாவது ஜிஇசி ஏதோ ஒரு இடம் அப்படி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடம் கண்டுபிடிக்கிறோம். இந்த இ இந்த இடத்துல இப்படி வர்றது ஆங்கிள் ஜிஇசி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 120 இருக்கா? இப்போ 120 கழிச்சோம்னா நான் ஷார்ட்டாக போடுறேன், அப்படியே பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். 2 சேர்க்கணும். முழு பகுதினா அதான் எக்ஸு. 70 + 60 டிகிரி சேர்த்தா 130 டிகிரி வரும். சரிங்களா? உங்களுக்கு விளக்கமாக வேணுமா? தியரம் கணக்கு தான், 8வது புக்கில் இருக்குன்னு பார்த்துங்களாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். ஒரு முக்கோணம் ஏபிசிஎல், ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி 65 டிகிரி, பி ப்ளஸ் ஏ 140 டிகிரி எனில் பி கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணம்னாலே 3 பக்கங்கள் இருக்கும். அது 3 கோணத்தையும் கூட்டணும்னா உங்களுக்கு 180 டிகிரி வரும். 180 டிகிரி. நம்மளுக்கு கொடுத்தது அப்படியே இருக்கட்டுமா? ஏ ப்ளஸ் பி 65 டிகிரி, பி ப்ளஸ் சி ஒரு 140. 2 கூட்டுவோமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இன்னொரு பி இருக்குது ப்ளஸ் சி, அங்கே கொண்டு 65 + 140 205 டிகிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, ஒரு பி தனியாக இருக்கட்டும் 205. இது வரைக்கும் 3 கோணக்கூடுதல் 180. அப்போ பி கண்டுபிடிக்கணும். 205 பி = ப்ளஸ் மைனஸாக மாறும். 205ல் 180 போக 5 2 25 டிகிரி. ஓகே, இது ஒரு மாடல் கணக்கு பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? 18. 6 மீட்டர் மற்றும் 11 மீட்டர் உயரமுள்ள இரு கம்பங்கள் ஒரு சமதள மைதானத்தில் செங்குத்தாக நிற்கின்றன. அவைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 12 மீட்டர் எனில் அவைகளின் உச்சிகளுக்கு இடைப்பட்ட தூரம் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஜாமெட்ரி கணக்கு தான். 6 மீட்டரில் ஒரு கம்பம் இருக்குது, ஏன்னு வச்சுக்கோமா 6 மீட்ரு. பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக 11 மீட்டரில் கொஞ்சம் கூட பார்த்துங்க, பின்னு ஒரு கம்பம் இருக்குது. இடைப்பட்ட தூரம் ரெண்டும் சமதளத்தில் மைதானத்தில் இருக்குது. இது பேர் ஏசின்னு வச்சுக்கோமா, ஏபிசிடி. இது 12 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா அவைகளின் உச்சிகளுக்கு இடைப்பட்ட தூரம், இந்த உச்சிக்கும் இதுக்கும் தூரம் கேட்டிருக்காங்க. ரைட், ஜாயின் பண்ணிக்குமா? ரைட். ஏபிசிடி இது ஒரு பேர் ஈன்னு வச்சுக்குமே. இது ஒரு செங்கோண முக்கோணம். அதாவது ஏபிஇ ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 12 இருந்தா இது 12 தான் இருக்கும். நல்லா கவனிங்க, இது 6 இருக்குது, இது 11 இருக்குது. இப்போ மீதி எவ்வளோ இருக்குங்க? 11ல் 6 கழிச்சோம்னா 5 சென்டிமீட்டர் தான் இங்கே இருக்கும். இது பி தானே? அது கொஞ்சம் இந்த இடத்துல போட்டுக்கும். பி செங்கோணம் ஒரு ஃபார்முலா இருக்குது, பிதாகரஸ் தேற்றம். பெரிய பக்கம் ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. ஏபி தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஏஇ 12 ஸ்கொயர்டு, பிஇ 5 ஸ்கொயர்டு. ஏபி ஸ்கொயர் போட்டு 144 ஒரு 25 கூட்டினா 169. ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அடுத்தா 13 சென்டிமீட்டர் வரும். ஆன்சர் 13 மீட்டரா? சாரி, மீட்ரு. 120 பிரிச்சா 13 பிரிக்கலாம். இவ்வளோ கணக்கில் கொஞ்சம் பார்த்துக்கணும். மாரி ஏணி கணக்கு கேட்பாங்க. ஏணியும் ஒரு செங்கோண முக்கோணம் தான். செங்கோண முக்கோணம் வந்தாலே கர்ணத்தின் வர்க்கம் மற்றொரு பகல் வர்க்கம் கூடுதல் சமம். பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்திங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். பிடி என்பது தொடுகோடு, டேன்ஜென்ட். தொடுகோடுனா டேன்ஜென்ட். பிஏபி என்பது ஒரு வெட்டுக்கோடு, இப்படி வெட்டிட்டு போகுது. பிடி 5 சென்டிமீட்டர், பிஏ 4 சென்டிமீட்டரு, ஏபி கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சாச்சு. நல்லா கவனிங்க, ஒரு ஃபார்முலா பிடி ஸ்கொயர்டு தேரம் தான் எல்லாமே. ஈக்குவல் டு பிஏ இன்டு பிபி. இது ரெண்டையும் பெருக்கிறது இது ஸ்கொயருக்கு சமம். தொடுகோடாக இருந்தால் இது ஒரு 5 ஸ்கொயர் போடுங்க. பிஏ ஒரு 4, பிபின்னு இது வரைக்கும். பி ஈக்குவல் டு இந்த பிஏவும் ஒரு ஏபியும் கூட்டிக்கணும். இது 4 + எக்ஸ். 4 + எக்ஸ் 4 எக்ஸ்ன்னு போடக்கூடாது, கூட்டல எக்ஸையும் நம்பரையும் கூட்டக்கூடாது. 25 போடுங்க. 4 பெருக்கின வகுத்தலாம் மாற்றிக்கலாம். அங்கே 4 + எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதை அடித்தா 6 நாங்க 24, 1 10, 2 நாங்க 8, 5 நாங்க 20, 4 + எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸாக மாறும். 6.25 4 கழிச்சோம்னா 2.25 சென்டிமீட்டர். 6.25 4 இங்கே போட்டுக்கணுமா? புள்ளி நம்பரு 0 போட்டுங்க. 5 2 2. ஓகே, 2.25 சென்டிமீட்டர். ஆன்சர் இருக்கா? ரைட். இதில் தியரம் ஃபார்முலா படிக்கணும் நிறைய. இப்போ உங்களுக்கு போட்டி தேர்வுனால வேலை கொடுக்குறவங்க நிச்சயமாக ஏதாச்சும் கஷ்டமாக தான் கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் தயாராக போகணும். ஈஸியாக கேட்டால் சந்தோஷம், எல்லாத்தையும் ரெடியாக போங்க. அதாவது புக்கு சம்மு நம்ம நடத்துகிறது, ஓல்டு கொஸ்டின் எல்லாமே நல்லா பார்த்துருப்போங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? படத்தில் ஏபி மற்றும் சிடி என்பன வட்டத்தின் இரு நாண்கள்.
ரெண்டாம் பிரிட்ஜை விட்டும் ஓரம் பிரிட்ஜ் நான்கள். ஏபி 9 சென்டிமீட்டர், ஏபி 9 சென்டிமீட்டர், பி 4 சென்டிமீட்டர். சிபியும் பிடியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிபி எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா. இப்போ பிடியும் எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். எக்ஸு இரு நான்கள் உள்ளே வெட்டிக்குது. உள்ளே பியில் வெட்டுகிறது அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இந்த உள்ளே வெட்டினா எது ஈக்குவலாக இருக்கும்னா ஒரு தியரம். ஏபியும் பியும் பெருக்கிறதும் சிபி இன்டு பிடி. ஏபி மதிப்பு 9, இது 4 சென்டிமீட்டரா. சிபி ஈக்குவலாக எக்ஸு இன்டு எக்ஸு 36, எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர் 36னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். எடுத்தோம்னா 6 சென்டிமீட்டர் வரும். அப்போ 6 சென்டிமீட்டர் தான் ஆன்சரா? 6 தான் ஆன்சர். ஓகே, ஏன்னா சிடி கேட்டிருக்காங்க. சிடி கேட்டிருக்காங்களா, கவனமாக இருக்கணும். தப்பு வந்துருச்சு பார்த்தீங்களா? அதாவது எக்ஸ் என்பது சிபியும் பிடி கேட்டாதான் அது 6 சென்டிமீட்டர். இங்கே இது வரைக்கும் கேட்டாங்கன்னா ரெண்டையும் கூட்டிக்கணுமா. சிபி ப்ளஸ் பிடி 6 + 6 12 சென்டிமீட்டர் வரும். ஆன்சர் 12 சென்டிமீட்டர். ஓகே, இது கேட்டால் 6, இது கேட்டால் 6, சேர்த்து கேட்டால் 12. இதை பார்த்தே விட என்ன முடிக்கலாம். 9 36 36 வரணும் இங்கே. அப்படின்னா 6 × 6 36 இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா. ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உருளையை பொருத்திய வடிவில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 13 சென்டிமீட்டரில் அதன் கொள்ளளவு கேட்டிருக்காங்க. கொள்ளளவுனா வால்யூம். ஒரு அரைக்கோளம், கொஞ்சம் படம் சுமாராக இருக்கும் பார்த்துங்க. அரைக்கோளத்தின் 10th உள்ள கணக்கு மேல் ஒரு உருளையை பொருத்தியிருக்காங்க. இந்த பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா மரக்கான்னு சொல்லுவாங்க, நெல் அளப்பாங்கல்ல, அந்த வடிவத்தில் இருக்குது. வீட்லேயும் அந்த அண்டா மாரி உள்ள உருவம். அரைக்கோளத்தின் கிண்ணத்தின் விட்டமா, இந்த விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம்னா ஃபுல்லு உள்ளது விட்டம். டயமீட்ரு 14 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் அதில் பாதி இருக்கும், 7 சென்டிமீட்ரு. உயரம், மொத்த உயரம்னு அர்த்தம். மொத்த உயரம் 13 சென்டிமீட்டர். ஹைட் 13 சென்டிமீட்டரா? ஓகே. கொள்ளளவுனா எது கொள்ளளவு கண்டுபிடிக்கணும்? மேலே உருளை இருக்கா, உருளையின் கன அளவு ப்ளஸ் அரைக்கோள கன அளவு. உருளைக்கு πr²h, அரைக்கோளத்துக்கு 2/3/r³. சரிங்களா? ஓகே, பை இது போட்டுக்கலாமா. ஆரம் 2 ஆரம் ஒன்றா இருக்கும், அப்போ தான் கீழே சரியாக நிற்கும். ஆரம் ஆறுனா கீழே விழுந்துடும். இந்த ஆரமும் 7 தான், 7 ஸ்கொயர்டு. உயரம் 13 கிடையாது. உருளைக்கு உயரம் கண்டுபிடிப்போமா, ஹச். அதாவது மொத்த உயரம் 13. அப்போ இது ஒரு 7 தான் இருக்கும். அப்போ இந்த உயரம் தேவைன்னா கழிக்கணும். 13ல் ஆரத்தை கழிச்சோம்னா 7 கழிச்சா 6. ப்ளஸ் 2/3 இறுதியில் போட்டுக்கலாமா. சில கொஸ்டினில் பை மதிப்பு அப்படியே கொடுத்துருப்பாங்க. பை அப்படியே வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். கணக்கை பார்த்து போட்டுக்கலாமா. சரி, விடையை பார்த்து ஆன்சர் பண்ணிங்க. நம்மளை அப்படியே போட்டுக்கலாமா. அப்படி தான் ஆன்சரில் இருக்குது. பை அப்படி வச்சிங்க. ஆரம் 7 ஸ்கொயர்டு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். 2/3 பை அப்படியே இருக்கட்டும். 6 7 7³ 7 ஸ்கொயர் 49 × 6 2/3 7³ 343.
பெருக்கி பாருங்கள். 46 பெருக்கணும்னா 96 54 மீது 5 24 5 29 294 பை ப்ளஸ் அடிக்க முடியாதா? பெருக்கிருங்க. 343 6 ரெண்டையும் பெருக்குனா 6 8 6 686 வருதா? பை 6 8 6 மூணு வகுக்கலாமா? 2 6 2 6 2 26 எண் 24 2 20 6 18 6 6 போயிட்டுருக்கு. 2 6 2 6 2 26 எண் 24 மீது 2 20 ஓகே. நீங்கள் அடித்து பார்த்துங்க. 228.66 பை 294 பை ப்ளஸ் இதுக்கு விட என்ன பண்ணாங்கன்னா 5 5 ஒன்று கூட்டிக்கலாம். 228.7 பை 2 கூட்டுவோமா? பையை பொதுவாக போட்டுங்க. 294 ஒரு 228.7 7 2 12 மீது 1 10 12 மீது 1 5 522.7 பை சென்டிமீட்டர் கியூப். கொஞ்சம் பெரிய சம்மு தான். பை மதிப்பு தான் இன்னும் பெருசாக போயிடும். இணைந்த உருவம் பேர். இதுக்கு பேர் ரெண்டுக்கும் பரப்பு கேட்டால் வலைபரப்பு ஃபார்முலா வச்சு கூட்டணும். மொத்த பரப்பு கேட்டால் கொள்ளளவு கனவுல கேட்டாங்கன்னா ரெண்டுக்கும் கனவுல ஃபார்முலா வச்சு கூட்டணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நடத்தின மாடல் தான், ஆனால் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகே, மொத்த பரப்புனா உருளை மேலே உள்ளது உருளை, கீழே உள்ளது அரைக்கோளம். ரெண்டுக்கும் வலைபரப்பு ஃபார்முலா எடுக்கணும். உருளையின் வலைபரப்பு ப்ளஸ் அரைக்கோளத்தின் அரைக்கோள வலைபரப்பு. இதுக்கு ஃபார்முலா 2/r/h, இதுக்கு 2/r². நல்லா கவனிங்க. ரெண்டு ஆரமும் ஒன்றா தான் இருக்கும். உருளைக்கு ஆரமும் 7 தான், அரைக்கோள ஆரமும் 7 இருந்தால் தான் பொருள் கீழே நிற்கலடி விழுந்துடும். நம்ம காமன் எடுத்துகிற போடலாம். ஏன்னா 2/, காமன் எடுத்துக்குமா? RH ப்ளஸ் r² இருக்குது, அப்படி இருக்கட்டும். 2/, மதிப்பு கொடுத்து போட்டுக்கலாம். ஆரம் 7 சென்டிமீட்டரா? 7 சென்டிமீட்ரு. மொத்த உயரம் 21னா உருளைக்கு மட்டும் கேட்டாங்கன்னா 21ல் இந்த 7 கழிக்கணும். 14 சென்டிமீட்டர் வருமா? உருளையோட உயரம் மட்டும் உங்களுக்கு தேவை. அரைக்கோளத்துக்கும் கோலத்துக்கும் உருளை, அதாவது அரைக்கோளத்துக்கும் கோலத்துக்கும் உயரம் கிடையாது. ஆரம் மட்டும். உருளைக்கும் கூம்புக்கும் ஆரம் உயரம் உண்டு. ஆரம் 7, உயரம் 14, r²னா 7². 2/, எப்படி போட்டுக்கலாமா? ஒரு 98 வரும். 49 2/, அப்படியே போட்டுக்குவோம். பெருக்கி பாருங்க. 17 4 22 மீது 2 98. 98 49 கூட்டுங்க. 17 மீது 1 10 14 147. 7 அடிக்க முடிஞ்ச பை மதிப்பு கொடுத்துருப்பாங்களா? பை அப்படி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு பை மதிப்பு கொடுக்கலாமா? 22/7 இன்ட்டு 147 அடித்தோம்னா 7 14 1 7 21. எல்லாத்தையும் பெருக்கி போடுங்க. 2 ஒரு 22 இன்ட்டு 21. 2 7 14 1 7 ஒரு 44 இன்ட்டு 21. 4 4 8 8 4 12 மீது 1 924 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ பரப்பு கேட்டால் வலைபரப்பு கண்டுபிடிச்சி கூட்டி போடணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? முக்கோண ஏபிசியில் டிஇ இணை பேரலல் பிசி மற்றும் AD/DB = 6/8 மற்றும் ஏஇ 4.2 சென்டிமீட்டர் எனில் ஈஸி கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணம் போட்டுக்குவோம். ஏ மேலே பி சி
அப்போ தான் இணையாக வரைய முடியும். டிஇன்னு வரைஞ்சிக்கலாம். பிசிக்கு இணையாக டி இருக்கணும். ஏடி வந்து எவ்வளோதுன்னா 6 சென்டிமீட்டர். டிபி பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். இது 6 8ன்னு போட்டுக்கலாமா? ஏஇ கொடுத்தாச்சு 4.2 சென்டிமீட்ரு. ஈசி கேட்டிருக்காங்க எக்ஸ்ன்னு வச்சிங்க. இதை கண்டுபிடிச்சவர் வந்து தேல்ஸ் தியரம்னு பேர். தேல்ஸ் தியரம் 10th புக்கில் இருக்குது. என்ன ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சாருன்னா ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஏடி 6 டிபி 8 ஏஇ 4.2 இசி எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம். குறுக்கு பெருக்குவோமா? 6 × x 6x ஈக்குவல் டு 4.2 × 8. எக்ஸ் பெருக்கல் வகுத்தல மாறும். பெருக்கமாக அடித்து போடலாம். 4 8 2 6 1 3 3 4 3 12 1.42 4 பெருக்குமா? 4 14 பெருக்கு சொல்லுங்கள். வாய்ப்பாடு 43 16 56. இப்படி பாயிண்ட் பண்ணிங்க. 5.6 சென்டிமீட்டர் இருக்குமா? விடை கொடுக்கலையாங்க. ஆன்சர் 5.6 சென்டிமீட்ரு. 4 விட எழுதி போடல. சரி பரவாயில்ல, பார்த்துங்க. அப்படியே இது எப்படி விட போடலாம்? 6 எப்படி மாறி இருக்கு? 4.2 6 7 42 ஒரு புள்ளி ஊற்றிக்கலாம். அப்போ 8 7 56 ஒரு புள்ளி ஊற்றிங்க. சரியாக போயிடும். அதான் ஆன்சர். இது எப்படி பெருக்கப்பட்டிருக்கோ இது எப்படி பெருக்கப்பட்டிருக்கும். இதான் தேல் சேரத்தில் பொருந்தும். பிதாகரஸ் சேரம்னா காரணத்தின் வர்க்கம் அது பெரிய பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் 2 சின்ன பக்கம் ஸ்கொயருக்கு சமம். ஒரு வட்டத்தில் ஏபி மற்றும் சிடி என்ற 2 நாண்கள் வட்டத்தின் வெளியே பியில் வெட்டிக்கொள்கிறது, சந்திக்கிறது. ஏபி 6 சென்டிமீட்ரு, சிடி 3 சென்டிமீட்ரு, பிடி 5 சென்டிமீட்ரு. பி கேட்டிருக்காங்க. ஒரு வட்டத்தின் வட்டம் நல்லா போட்டுக்கணும். சரி, நீங்கள் நல்லா போட்டுங்க. ஒரு வட்டத்தின் 2 நாண்கள் ஏபின்னு ஒரு நானும் வெளியில் வெட்டிக்குது. அப்போனா இது ஒரு நான், இது ஒரு நான். உள்ளே வெட்டினா அப்படியே கட் பண்ணிக்கலாம். உள்ளே வெட்டினா இப்படி வெட்டுங்க, வெளியிலனா இப்படி போட்டுக்கணும். ஏ பி சி டி பின்னு போட்டுங்க. நல்லா கவனிங்க. ஏபி 6 அடுத்த காணும். ஏபி 6 சிடி 3 சென்டிமீட்டரா? ஓகே. பிடி ஒரு 5 சென்டிமீட்ரு. இது கேட்டிருக்கா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அதாவது என்ன கேட்டிருக்கோ எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். வெளியில் விட்டு என்ன ஃபார்முலானா வெளியிலேருந்து போகணும். பி இன்டு ஏ பிஏ, அப்புறம் பி இன்டு பி, அப்புறம் பியும் சியும் பெருக்கணும். இண்டு பிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதான் ஃபார்முலா. பிஏ இன்டு பிபி பிசி இன்டு பிடி. பி இன்டு ஏ பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து வந்து இங்கே போட்டுக்குவோம். ஓகே. இது எக்ஸு, இது 6. அப்போ இது முழுசும் சேர்த்தாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு போட்டுக்கலாமா? இது வரைக்கும் எக்ஸு ப்ளஸ் 6 பெருக்கல் இதோட மதிப்பு எக்ஸ். பிசி பார்த்தீங்கன்னா பிசி 5 3 8. இது ஒரு 5 ஒரு 3 8 வருமா? 8 போடுங்க. பிடி வந்து ஒரு 5. ஓகே. பெருக்குங்க. எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 6x 8 5 40 ப்ளஸ் மைனஸாக மாறுமா? -40 0 போடுங்க. காரணிப்படுத்த போகிறோம். பெருக்கல் நம்பர் 40 வரணும். நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். மைனஸ்னா கழித்து பார்த்தா 6 வரணும். 40 பிரித்தோம்னா பைத்தாறு 60 பிரிக்கலாம். சாரி, பைத்து 4 40. 10 × 4 40. 10 4 40. 10 4 கழிச்சு 6 வருதா? ஓகே. நம்மளுக்கு ப்ளஸ் 6 வரணும்னா பேர் நம்பர் ப்ளஸ், சி நம்பர் மைனஸ் போட்டுக்கணும். நம்பர் கண்டுபிடிச்சாச்சு.
10 4மா +10 -4 கழிச்சு பாருங்க உங்களுக்கு +6 வரும். 2x ஒரு எக்ஸை ஒரு 10க்கும் இன்னொரு எக்ஸை 4க்கும் கொடுங்க ஈக்குவல் டு 0. 0 ரெண்டா பிரிங்க ஒரு 10க்கு ஒரு 0 -4க்கு ஒரு 0வா +10 -10 மாறும் -+4 மாறும் மைனஸ் பொருந்தாது சென்டிமீட்டர் மைனஸில் வராதுல்ல. அப்போ ஆன்சர் 4 சென்டிமீட்டர். விடை இருக்கா பாருங்க. ஓகே ஆன்சர் இருக்கு. ஒரு வட்ட நாற்கரம் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடியில் ஆங்கிள் A 2x + 40 டிகிரி ஆங்கிள் C 3x - 10 டிகிரி இப்போ டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. எனில் ஆங்கிள் A கேட்டிருக்காங்க. ஒரு வட்ட நாற்கரம் உங்களுக்கு தெரியும். ஒரு வட்டம் போட்டு உள்ள 4 பக்கம் உள்ள இருந்த மாதிரி இருக்குமா? ரைட், ஜாயின் ஆகிருக்கும். A B C D. ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். வட்ட நாற்கரத்தின் எதிர்கோண கூடுதல் (180 டிகிரி). கேட்கலாம் மிக நெருப்பு கோணம் 90னா செங்கோணம், 180 டிகிரினா மிக நெருப்பு கோணம். 180 மேலே போனால் ஒரு 220 டிகிரி கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? பின் வளைவு கோணம். இது மிகை நிரப்பு கோணம். ஓகே, எதிர்கோணம்னா ஆங்கிள் ஏவும் ரெண்டுமே இருக்கலாம். ஆங்கிள் ஏவும் சியும் கூட்டினாலும் ஒரு 180 வரலாம். ஆங்கிள் பியும் டியும் கூட்டினாலும் ஒரு 180 கிடைக்கலாம். நம்மளுக்கு கொடுத்த ஏயும் சியும், அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி மட்டும் எடுத்துக்குமா 180 டிகிரி. A 2x ப்ளஸ் ஒரு 40 C 3x - 10 180 போட்டுக்குவோம். 3x 2 கூட்டினா 5x 40 10 கழிச்சா 30 180 ப்ளஸ் மைனஸாக மாறுமா? 5x = ப்ளஸ் மைனஸாக மாறும். கழிச்சோம்னா 180 டிகிரியா? 130 கழிச்சா 150 டிகிரி. எக்ஸ் 150/5 30 டிகிரி வருதா? எக்ஸு கேட்டால் 30 டிகிரி. அப்போ எக்ஸு நம்மளுக்கு கேட்கல, இது கிடையாது. ஏ கேட்டிருக்காங்களா? ஆங்கிள் ஏ. ஏக்கு மதிப்பு 2x ப்ளஸ் 40 டிகிரி. 2 எக்ஸோட மதிப்பு 30 ப்ளஸ் 40 பெருக்கணும் 60 + 40 100 டிகிரி. ஓகே, சரியா இருக்கா? உங்களுக்கு சி கேட்டால் எக்ஸுக்கு 30 கொடுத்தா 90ல் 10 கழிச்சா 80 கிடைக்கும். உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கணக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். இதையும் பாருங்கள். கூடுதலாக நீங்கள் நிறைய புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஓல்டு கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைவாக படிங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்கா, நாளைக்கு வந்து நைட்டில் தூங்கிடுங்க, ஃபுல்லும் படிக்காதீங்க. அப்போ தான் தெளிவாக எக்ஸாம் எழுதலாம். ரெஸ்ட் எடுத்துங்க. நாளைக்கு ஒரு சாயந்தரம் வரைக்கும் படிங்க, கணக்கெல்லாம் பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். அதாவது கமெண்ட் பாக்ஸில் எதுவும் கணக்கு தெரியலன்னா அனுப்பிவிடுங்க. நாளைக்கு கூட உங்களை ஆன்சர் பண்ணி அனுப்புகிறேன் உங்களுக்கு. அப்புறம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் பயனுடையாக இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து எங்கள் சேனலில் ஆதரவு கொடுங்க. அனைவரும் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு பெற வேண்டி காஞ்சி எக்ஸலன்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.